லா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்கமே, என்னிடத்தில் உன்னுடைய வேதனையை சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இதோ உன் தேவை அறிந்து மடி நிறைய மங்களத்தோடு வந்துள்ளேன். 3 நாளில் உன் பண தேவையை பூர்த்தியடையப் போகிறது. 2 மாதங்களாக தாமதமான வேலையும் முடியப் போகிறது. இழந்த பொருட்கள் எல்லாம் நீ மீண்டும் அடையப் போகிறாய். சுகமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, ஒரு இளம் வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்பட போகிறது. புதிய அறிமுகம் எல்லாம் கிடைக்கும். நீ கேள்வி கேட்ட தினத்திற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நிச்சயம் உனக்கு ஆதாயம் ஏற்படும். என் பார்வை பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் தேடி வரும். என் குழந்தையே, நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று நான் ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இதையெல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நான் ஜெயிக்க பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை நீ எனக்கு கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போது உன் தடுமாற்றம் போன்ற ஏமாற்றம் போன்று இருக்காது. உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு பொறுமையாக மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகிக சுகங்களை அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோ ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை உனக்கு நான் நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன். குழந்தையே, உன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியதை அனைத்தையும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடு பலனோடும் வருகிறேன். அனைத்தையும் சுகமாக நடக்கும். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாக உன்னை தவிர்க்க வைக்கப் போகிறது. தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றே முடிய போகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமைக்கு நம்பிக்கைக்கும் இனி உனக்கான எல்லா வரிசையை வந்து குவிய போகிறது. உன்னை விட்டு நான் தள்ளி நிற்கின்றேன் என்று உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தூக்கி எறி. நீ என் உயிர் எங்கு இருக்கின்றாயோ அங்கு நீயும் இருக்கின்றாய். எப்போதும் இருப்பாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும். உன்னோடு, உன் குடும்பத்தோடு, உன் தந்தையாக நான் இருக்கிறேன். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சேரும் சிறப்பாக வாழப் போகிறாய். என் குழந்தை போல எல்லா இஷ்டங்களையும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீ கடந்து வந்து விட்டாய். நீ இப்பொழுது என்ன செய்ய நினைக்கின்றாயோ அது அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் உனக்கு சாதகமாக அமையப் போகிறது. என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நேற்ற யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தந்தையாக நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கின்றாயா? உன் மனதை
என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் தான் என்கின்ற எண்ணம் வருவதை தவிர்த்து, நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று பாரத்தை என் மீது வைத்துவிட்டு கடமையை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்க் கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் செய்து கொண்டுதான் உன் கையை பலமாக பிடித்து கொண்டேன். உன்னை என்னோடு அழைத்து செல்வேன். காலம் கடந்து விட்டதே, இனி என்ன கிடைத்து என்ன பயன் என்று நினைக்காதே. காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் கிடைக்காமல் சரியான காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனால் உனக்கு முழுமையான நம்பிக்கையாக மாத்திரமே உண்டாகும். சில விஷயங்கள் அவர்களது நான் மகிழ்ச்சியின்றி இருப்பார்கள். சிலருக்கு தாமதமாக கிடைத்தாலும் அவர்கள் முழு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். உனக்கான நேரத்தில் உன் கைகளில் நான் அனைத்தையும் தருவேன். மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள். என் குழந்தையே, துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறையும் படாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதிலாக உன் தந்தையான நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்று இருந்தாலும் நான் மிக விழிப்போடு உன்னை முன் நின்று நடத்தி வைத்து கொண்டிருக்கிறேன். என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்ன ஆதரிக்கின்றாயோ, என்னை வணங்குகிறாயா? அப்படி என்னை வணக்கம் நேரம் உனக்கு கிடைத்ததா? ஒரு யோகம் நான் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசி தன்னுடைய சொற்கள் உன் உடலை தொலைத்து விட முடியாது. பிறருடைய செயல்கள் அவர்களை பாதிக்கும், உன்னை அல்ல. உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும். என் குழந்தையே, என் கதைகள் உபதேசங்கள் இவைகளை பொறுத்து நான் பணிவிடை செய்வேன். செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். என் குணநலங்களை என் மகிமைகளை எப்பொழுதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது பட்டு வைத்திருப்பது போல பக்தி வளர்த்து கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகத்தான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னிடம் அடைக்கலம் புகுவேன். இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டப்படாமல் இப்பொழுது கவலையற்று இரு. என்னுடைய பக்தர்களை ஏக்கானம் கொண்டும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளில் கோர பற்களில் இருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். என் உயிரான பிள்ளைகள் வாழ்க்கையில் வேகம் புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவில் எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள்? எனக்கு ஆதங்கப்படுகிறாயா? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவன் உன் தந்தையான நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் முன்னை வந்து சேரும். நீ எதற்கும் கலங்காதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேறொன்று நிற்கச் செய்வேன். அந்த வேரானது பூமியில் இருந்து மேலோங்கி வளரும். உண்மை கொண்டது மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகள் தான் உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைத்திருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, நீ எப்போதும் செய்த கர்ம வினைகள் இப்போது அனுபவிக்கின்றாய். அதை விரைவில் தீர்மானிக்கப் போகின்றாய். ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே. உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதில் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடமிருந்து வாதாட எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன் தந்தை என நான் உன்னோடு தானே இருக்கிறேன். என்னிடம் நீ முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். ஒவ்வொரு நிலையை நினைத்தோம் நீ எதற்கு வேதனை படுகிறாயோ
இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதையும் சாதிக்கப் போகின்றாயோ? வெளியே வா, அப்போது என் ஆசை உனக்கு கிடைக்கும். நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகள் என் பாதத்தில் வை. அதன் பிறகு நடப்பதை பார். உன்னை படைத்தவன் நான். உன் நம்பிக்கையை பொறுமையும் உனக்கு வேண்டும். என் குழந்தை, உன் கர்ம பலன்களை முடித்து விட்டது. எப்போதும் என்னை நினைத்து நினைத்து நீ நிரூபித்து கொண்டு பூஜை செய்தாயோ, அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் இந்த பரீட்சைகளையும் நீ படும் வேதனைகளையும் உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை, விரும்பவும் என் பிள்ளை நான் அனுமதிக்கவும் இல்லை. என் பிள்ளை என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ, அப்போதே உன்னுடைய கர்மம் பலன்கள் இத்தனை பரீட்சைகளையும் நீ படும் வேதனையும் உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை, விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவும் இல்லை. என் பிள்ளைகள் அதன் பிடியில் விலகும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும். யாரும் இல்லை என்று சொல்லாதே, யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. உன்னை தேடி உன் தந்தை நான் வரப்போகிறேன். அப்பன் என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா? நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள். தாங்கள் என்னை ஏமாற்றி வருகிறீர்கள் என்று என் மீது கோபம் உனக்கு. குழந்தையே, நீ என் மீது பக்தியாய் இருக்கின்றாய். ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீ தானே சமாளிக்க ஓடுகிறாய். என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய்? பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வு மற்றவர்களை நாடி செல்கின்றாய். இதனால் தான் நான் உன் வீட்டின் வேலை இல்லாமல் வேடிக்கை பார்த்து வேண்டியுள்ளேன். என் அப்பன் நிலையாகிவிட்டது. உனக்கு என்ன சரணாகதி அடைந்தாலும் நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது. என்னை அறியாதவர்கள் என் சிறப்பு உதவி எதுவும் அவர்களுக்கு கிடைத்து விடாது என்பதை நீ தெரிந்து கொள். இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வர நான் விட மாட்டேன். தைரியமாக இரு. என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.